உறவுகளே உறவுகளே ரமலான் வருகிற பொழுது நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ரமலான் வருகிற பொழுது சதகாக்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நல்ல விஷயம் உறவுகளே. அதே சகோதரன் ரமலானின் இரவு முழுக்க கால் கடுக்க முன் சப்பிலே இமாமுக்கு பக்கத்திலே நின்று தொழுகிற அதே சகோதரன் தான் உம்மாவோடு பேசுவதில்லை, வாப்பாவோடு பேசுவதில்லை, உம்மாவுக்கும் வாப்பாவையும் கணக்கெடுப்பதில்லை, அவர்களுக்கு உபகாரம் செய்வதில்லை. உறவுகளே புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோருடைய உறவை துண்டித்து உம்மாவோடு பேசாமல் வாப்பாவோடு பேசாமல் அவர்களுடைய மனம் பத்தி எரிய நீங்கள் காலமெல்லாம் ரமலானாக இருந்து அந்த ரமலான் முழுக்க அல்லாஹ்வுடைய மாளிகையில் சுஜூதில் இருந்தாலும் எந்த பயனையும் அடைந்து கொள்ள முடியாது. தாயும் தந்தையும் உங்களோடு கோபமாக இருக்க, தாயும் தந்தையும் உங்களை பற்றி தப்பெண்ணம் கொண்டிருக்க, பெற்றோருக்கு செலவுக்கு கொடுக்காமல், பெற்றோரை போய் பார்க்காமல், அவர்களிடத்திலே நோய் விசாரிக்காமல், அவர்களுக்கு செலவுக்கு கொடுக்காமல், நீங்கள் கோடிக்கணக்கில் ரமலானில் சதகா செய்தாலும், லட்சக்கணக்கில் ஜகாத்து கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒரு ரூபாய்க்கான பெருமானத்தையும் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதை உள்ளத்தின் அடியாளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.